Hello students, exercise 5.2 இருக்க sums பார்க்கலாம். So total exerciseல 3 sums இருக்கு, objective typeல 3 terms இருக்கு. So first நம்ம exercise sums பார்க்கலாம். First one, complete the Pascal's triangle. So இங்கே ஒரு triangle shapeல கொடுத்துட்டு இந்த boxக்குள்ள இருக்க numbers எல்லாம் fill பண்ணுங்க, complete பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. So Pascal triangle என்ன அப்படின்னா, இந்த slanting இருக்கு இல்லையா, இந்த slanting boxes இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமே இது எல்லாமே வேல்யூ 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தோட வேல்யூ என்னது 1. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடு ஃபுல்லாக இருக்க பாக்ஸுக்கெல்லாம் வேல்யூ என்னது 1. லாஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் 1. இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1 + 4 5. நெக்ஸ்ட்டு 6 + 4 10. அகெயின் இப்போ இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 5 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன நம்பர் வந்து 1 கூட ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடச்சிருக்கும். 4 நம்ம ஆட் பண்ணோம்னா 4 + 1 5ன்னு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 + 1 6. 10 + 5 15. நெக்ஸ்ட் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 + 6 7. நெக்ஸ்ட்டு 15 + 20 35. நெக்ஸ்ட்டு இந்த டேஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 15 + 6 21. நெக்ஸ்ட்டு 1 + 7 8. 7 + 21 28. நெக்ஸ்ட் 21 + 35 56. Next 35 + 35 70. Next 35 + 20 so 35 + 21 56. Next 21 + 7 28. Next 7 + 1 8. Next 1 + 8 again 9. 8 + 28 36. Again 28 + 56 84. Again 56 + 70 126. Next 70 + 56 again 126. Again 56 + 24 84. Again 28 + 8 36. 8 + 1 9. Again 1 + 9 10. Again 9 + 36 45. Again 36 + 84. So 36 + 84 120. Again 84 + 126. So 84 + 126. So add பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னா 210. Again 126 + 126. ஸோ ஆட் பண்ணோம்னா எவ்வளோ அப்படின்னா 126 + 252. Again 126 + 84 210. Again 84 + 36. 84 + 36 120. Again 96 + 36 + 9 45. 9 + 1 10 அப்படிங்கிற நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4, இங்கே அடுத்த லைனில் 5 10. நெக்ஸ்ட் இங்கே 15 16 7 35 21 8 28 56 70 56 28 8. அகெயின் 9 36 84 126 126. அகெயின் 84 36 9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டேபிள் வந்து ட்ராப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து வெரி ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். Second sum, the following hexagonal shapes are taken from Pascal's triangle. Fill in the missing numbers. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஹெக்ஸகோனல் ஷேப்பில் இருக்க ஷேப்ஸ் எல்லாமே பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மிட் வேல்யூ பாருங்கள். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் மிட் வேல்யூ தான் பார்க்கணும். மிட் வேல்யூ. ஸோ இங்கே 3 இதுக்கு மிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிட் வேல்யூ என்னது 14 அப்படின்னா 14 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 13 1. ஏன்னா நமக்கு வந்து தெரியும் ஸ்லாண்டிங்காக போகிற லைன்ஸ்லாம் 1 அப்படின்னு. இப்போ இங்கே 1 அப்படின்னா 1 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 14 கிடைக்கும். 13 ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குமா? ஸோ 13 + 1 14. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் இந்த நம்பர் நமக்கு கிடச்சிடும். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி மிடில் இல்லையா? ஸோ 4 + 1 5. 1 + 9
10, 105. Again 14 plus 1, 15. ஸோ இந்த ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்க மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஹெக்ஸாகனல் வேல்யூஸ் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? 35 இருக்குது. நல்லா கவனிக்கணும், இங்கே 35 இருக்குது. ஸோ இந்த 15 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 15 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 35 கிடைக்கும்? 15 கூட நமக்கு 20 ஆட் பண்ணோம்னா நமக்கு 35 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 35 இந்த 35 ஆட் பண்ணால் எவ்வளவு? 70. புரியுதுங்களா? அப்போது இங்கே 35 இருக்குது. இங்கே எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 56 கிடைக்குங்கிறாங்க. ஸோ அப்போது 56லேருந்து நீங்கள் 35 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 6ல் 5 மைனஸ் பண்ணால் 1, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2. ஸோ அப்போது நமக்கு 35ஐயும் 21ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 56 கிடச்சிடும். ஸோ இது செகண்ட் ஹெக்ஸாகனலோட வேல்யூ. வெரி ஈஸி. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு நம்பர்ஸுமே மிட் நம்பர் கொடுக்கல, பட் இங்கே ஒரு மிட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்புறம் இங்கே லாஸ்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, மேலேயே அவங்க எல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 210 இருக்குது, இங்கே 462 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 495 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே எப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருக்குது. அப்போது என்ன நம்பர் ஆட் பண்ணியிருந்தால் இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 120, 210 இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண இந்த வேல்யூ கிடச்சிருமா? ஸோ 0 + 0 0, 2 + 1 3, அகைன் 1 + 2 3, 330. இப்போ 330ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த நம்பர் வேணும்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 495லேருந்து 330 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 5ல் 0 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, 165 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி இப்போ இங்கே எழுதணும். 0 + 2 2, 3 + 6 9, 3 + 4 7. ஸோ 792. ஸோ ஒரு நம்பர் இருந்ததுன்னா இன்னொரு நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம், ஆட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹெக்ஸாகனல் ஷேப் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் இங்கே இருக்கா, ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடச்சிருக்கும். ஸோ 171லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 153 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாமா? 1ல் 3 மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா 11, 11ல் 3 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 8. இங்கே 6 இருக்கும், 6ல் 5 மைனஸ் பண்ணால் 1, 18. அப்போ இதோட வேல்யூ என்னது? 18. 18ஐயும் 153யும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 171 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 190 இருக்குது, இங்கே 171 இருக்குது. இந்த நம்பர் தெரியாது, இந்த ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தானே இது கிடைக்கும். ஸோ 190லேருந்து 171 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன பார்க்கலாமா? 0ல் 1 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9, அகெயின் 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7 மைனஸ் பண்ணோம்னா 19. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், 19ஐயும் 171 ஆட் பண்ணிங்கன்னா 190 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது இந்த ஹெக்ஸாகனல் ஷேப்போட வேல்யூ. இப்போ நம்ம செகண்ட் சம்மில் இருந்த ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபை தான், மிட் நம்பரை பார்த்துட்டே சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Third question, complete the Pascal's triangle by taking the numbers 1, 2, 6, 20 as line of symmetry அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க 1, 2, 6, 20 லைன் ஆஃப் சிமெட்ரியில் கொடுத்துருக்காங்க. நேராக கட் பண்ணால் இதில் வருது அப்படின்னு சில லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துட்டாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? ஸ்லாண்டிங் பொசிஷனில் எல்லாமே லாஸ்ட் பாக்ஸில் எல்லாமே 1 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம எழுதலாமா? 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 இங்கே பாருங்கள் 6 + 4 10. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? 6 + 4 10, 4 + 1 5, again 10 + 5 15, 5 + 1 6, again 20 + 15 35, 15 + 6 21, 6 + 1 7. வெரி ஈஸி. நம்ம அப்படியே ஸ்லாண்டிங் லைனில் இருக்கிற சைடில் எல்லாமே 1 1 அப்படி இங்கே 1 1ங்கும்போது இங்கேயும் 1 1 தான். ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணோம்னா 1 2 6 20ங்கிறது வந்து லைன் ஆஃப் சிமெட்ரின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யூஸ் பண்ணி இப்போ நம்ம ட்ரையாங்கிளை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து 5.2ல் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். Objective type questions. Fourth one, the elements along the 6th row of the Pascal's triangle is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம இங்கே இருக்கு இல்லையா? பாருங்கள், இதில் 6th row இதுதான் 6th row இல்லையா? இந்த 6th rowவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1 5 10 10 5 1. ஸோ 1 5 10 10 5 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். 5th one பார்த்தீங்கன்னா, the difference between the consecutive terms 5th slanting row
கண்டெய்னிங் 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5th ரோ எது 6க்கு மேலே பாருங்கள், இது 5th ரோ இல்லையா. இந்த 5th ரோவில் ஸ்லாண்டிங் பொசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸ்லாண்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இந்த பொசிஷன் இருக்குது. 4, 10, 20, 35 அப்படின்னு போகுது. ஸோ 4, 10, 20, 35 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது செகண்ட் ஒனில் இருக்க ஆப்ஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. The difference between the consecutive terms of the 5th slanting row. ஸோ வெறும் ரோ கொடுக்கல, ஸ்லாண்டிங் ரோன்னு கொடுத்ததுனால இதுதான் அதோட ஸ்லாண்டிங் ரோ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 6th ஒன். வாட் இஸ் த சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 9th ரோ in the Pascal's triangle? ஸோ நமக்கு வந்து இங்கே 6, 7, 8 தான் இருக்குது. 9th ரோ கிடையாது. ஸோ 9th ரோ எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டாக நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட்டாக ஃபில் பண்ணதில் 9th ரோ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 அப்படிங்கிறது இந்த ரோ. ஸோ என்ன நம்பர்ஸ் அப்படின்னா 1, 8, 26, 56, 70, 56, 28, 8, 1. ஸோ என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 + 8 + 28 + 56 + 70 + 56 + 28 + 8 + 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 256 அப்படின்னு கிடைக்குது. இது இங்கே இருக்க அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா 3rd ஒனில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், 3rd ஒனில் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். ஸோ டேர்ம் 2 மேக்ஸில் இருக்க எல்லா சாப்டர்ஸில் சம்ஸும் நம்ம செய்து பார்த்துருக்கோம். நீங்களும் செய்து பாருங்கள், எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாமை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.